You are dealing with the wrong person. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. நாவலப்பிட்டியை சேர்ந்த அல்சஃபா ஆரம்ப பாடசாலையை பற்றி நாங்கள் எங்களோட பேஜ்லேயும் போட்டு அவங்களுக்கு கட்டிடத்துக்காக வேண்டி தேவையான நிதியை கொடுக்க சொல்லி அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் போட்டிருந்தோம். ஆனால் 2017 நீங்கள் இடம் எடுங்க, நாங்கள் இந்த பாடசாலையை கெட்டித்தாருன்னு யூசுப் முஃப்தி வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு அவரோட ஜம்சம் ஃபவுண்டேஷனுக்கு கலெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு. அந்த ஸ்கூலை காட்டி கேட்டதால் நிறைய பேர் யூகேலேருந்துலாம் சல்லி போட்டிக்கிறாங்க. போட்டவங்க அந்த அல்சஃபா ஸ்கூல் அதிபரை தொடர்பு கொண்டு கேட்ட நேரம் உங்களுக்கு நாங்கள் காசு அனுப்பினோம், அது கிடைக்கலையான்னு கேட்டிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் அதிபர் சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா யூசுப் முஃப்தி ஒன்றும் சொல்லில்லை, கலெக்ஷன் கிடைச்சதாவோ இல்லையாவோ ஒன்றுமே சொல்லில்லை. அந்த ஸ்கூலுக்கு அந்த கட்டிடம் கெட்டுறதுக்காக வேண்டி மிகவும் பாடுபடுற ஒரு நபர் இருக்கிறார். அவரோட பேர் ஃபர்ஹான். அவர் யூசுப் முஃப்தியை தொடர்பு கொண்டு பேசுகிற நேரம் அவர் என்ன பதில் கொடுத்தாருன்னு நீங்கள் கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. ஹசரத், நான் நேரத்தோட பேசினேன் ஃபர்ஹான் விளம்போடு. இது கொஞ்சம் அவங்களோட பேசணும். இல்லைம்மா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். ஸ்டார்ட் டைம் நான் கொஞ்சம் சவுண்டு பார்த்து முடியும். சரியா ஜார், ஒரு 2 minutes டைம் தாங்களே பேசுகிறதுக்கு ப்ளீஸ். இந்த அல்சஃபா ஸ்கூல் சப்ஜெக்ட் பேசணுமா ஜார் உங்களோட? என்னண்டா நாங்கள் இப்போ கட்டிட்டிக்கிறோம் சரியா, அல்ஹம்துலில்லா. அப்போ நீங்கள் அந்த நேரம் உங்களோட வீடியோண்டிக்கு நீங்கள் காணி எடுத்தாங்க பில்டிங்கை கட்டித்தாரன்னு சொல்லி சரியா? 2017 சொன்னது. 2017 சொன்னது. ஓ, அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட பேஜ்லாம் போட்டு நீங்கள் சல்லியும் சேர்த்திக்கிறீங்க. அதில் சல்லி போட்டவங்களும் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி ஒன்றுமே சேர்க்கல. வல்லாய் பண்ணி சொல்லுங்களே. அஜார் இப்போ இப்படித்தானே நீங்கள் சேர்த்து இல்லாட்டி அஜார் வல்லாய் பண்ணி செல்லந்தானே நீங்கள் சேர்த்தலன்னு சொல்லி. நான் ஃபர்ஹான் விளம்போட என் அட்ரஸ் என் ஐடென்டி நம்பரை வேணும்னா அனுப்புகிறேன். உங்களுக்கு ஐடென்டி ஃபோட்டோவும் அனுப்புகிறேன். நீங்கள் ஆஃபீஸுக்கு நேரே வாங்க பேசுவோம். சரி, அப்போ ஆஃபீஸுக்கு எப்போ வரணும்னு சொல்லுங்களே. எங்களோட STC வரும். நீங்கள் ஆஃபீஸுக்கு ஆஃபீஸில் ஜம்சம் ஆஃபீஸுக்கு ஜம்சம் ஆஃபீஸில் என்ன செய்யுங்க, ஆஃபீஸில் சம்மந்தப்பட்டாக்கள் இருக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட். சரியா ஜார், உங்களோட நீங்கள் போட்ட வீடியோவுக்கு உங்களோட கொஞ்சம் பேசணும். எப்போ வரணும், அப்பாயின்மெண்ட் ஒன்று தாங்களே எனக்கு. அஜார், உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருந்தானே இங்கே வாங்க, இப்போ நீங்கள் இடத்துக்கு சரி நாங்கள் வரோம், பிரச்சனை இல்லை. சிம்பிள் லாஜிக். நீங்கள் வாங்க ஆஃபீஸுக்கு பேசணும். அதைத்தான் ஹாஜார் எப்போ வரணும்னு சொல்லுவோம். ஏண்டா நாங்கள் கஷ்டத்துக்கு மத்தியில் செஞ்சு கொண்டு போவோம். அப்போ அஜார் நோம்பில் இப்போ 4-5 நாளுக்கு நாங்கள் எனக்கு அப்பாயின்மெண்ட் தாங்களே அஜார். நோம்பு முடிஞ்சு நாங்கள் வெளியே போகிறோம். நோம்பு முடிஞ்சு வாங்க. உங்களோட வேலை தான் பெருசுண்ணா சமுதாயத்துக்கு. நீங்கள் அஜார் நீங்கள் அப்போ எங்களுக்கு பப்ளிக்காக நீங்கள் வாய்ஸ் கிளிப் ஒன்று வைங்க, இல்லாட்டி வீடியோ ஒன்று வைங்க, நாங்கள் இதுலேருந்து விட்ரோ ஆகிறோம்னு சொல்லி சரியா? எப்போ வரணும்னு சொல்லுங்களே, டேட்டை சொல்லுங்களே. நோம்பு முடிஞ்சு எத்தனாம் தேதி வரணும்? அப்போ எத்தனை மணிக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணணும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட? அதுதான் நாளைக்கு எத்தனை மணிக்கு உங்களுக்கு பேசணும்னு சொல்லுங்கள், என்ன டைமை தாங்களே. கண்ணியமிக்க உலமா சபை உறுப்பினர் யூசுப் முஃப்தி அவர்களே, ஏன் இப்படி பதட்டமாகிறீங்க? ஏன் அல்ல மேலே சத்தியம் பண்ண பயப்படுறீங்க? நோம்பு நேரம் ஸ்கூல் கெட்டினா அல்ல கோச்சு கொள்ளுவானா? ஏன் நோம்பு நேரம் கெட்ட மாட்டீங்க? மதரசா கெட்டதும் ஒன்று தான், ஆரம்ப பாடசாலை ஸ்கூல் கெட்டதும் ஒன்று தான். ரெண்டுக்கும் ஒரு நன்மை. அதுவும் நோம்பு நேரம் செய்கிறே டபுள் ட்ரிபிளாக கிடைக்கிது. ஏன் நல்ல விஷயத்தை ஒத்தி வைக்கிறீங்க? அல்சஃபா ஸ்கூல் பிரின்சிபல் எங்களை தொடர்பு கொண்டு சொன்னாங்க, யூசுப் முஃப்தி 2017 அவரோட வாயிலே சொல்லிக்கிறார். இதில் ஸ்கூலில் வீடியோ எடுத்து போயிட்டு கலெக்ஷன் எடுத்திக்கிறாராம். நிறைய ஃபண்ட் வந்திக்கு ஜம்சம் ஃபவுண்டேஷனுக்கு. ஆனால் 2017 போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு செங்கல் வாங்கி கொடுக்கக்கூட அவர் இல்லை. ஆனால் இந்த ஃபவுண்டேஷனுக்கு இந்த ஸ்கூல் சார்பாக காசு போட்டவங்க நிறைய பேர் அந்த ஸ்கூலுக்கு கால் பண்ணி கேட்குறாங்களாம், எங்களோட வீடியோ இந்த அல்சஃபாவை பற்றி நாங்கள் போட்ட போகிறோம், ஏன் நாங்கள் உங்களுக்கு கலெக்ஷன் கொடுத்தோமே, டொனேட் பண்ணமே, ஏன் இன்னும் உங்களுக்கு கிடைக்கலையாண்டு. அப்போ கலெக்ஷன் கிடைச்சிருக்கு. கண்ணியமிக்க யூசுப் முஃப்தி அவர்களே, ஏன் இன்னும் நாளை தள்ளி போடுறீங்க? ஏன் இன்னொரு 10 வருஷம் அடுத்த அரசாங்கம் மாறங்கால்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா?
நீங்கள் பேசுகிறதுல ஒரு பதட்டம், ஒரு நிதானம் ஒன்று இல்லை. உங்களோட பேச்சில் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு விளங்குற மாதிரி. நீங்கள் நேர்மையாக இந்த விஷயத்தில் நடந்து கொண்டிருந்தால் உங்களோட பேச்சு பிடிக்காது. ஸ்ரீலங்காவில் பிறந்த ஆஸ் எ முஸ்லீம் எங்களுக்கு இதை பற்றி கேட்கலாம். நான் பயப்பட வேண்டியது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டுமே, இந்த முஃப்திமாருக்கு இல்லை. அதனால் இந்த அல்சஃபா ஸ்கூலில் மெட்ரை நீங்கள் முன்னுக்கு ஒரு லைவ் ஒன்று போட்டு பேசுங்க. இது தான் நடந்துச்சு நோம்பு மட்டும் எங்களுக்கு நோம்பு முடியங்காலும் பார்த்து கொண்டு கேளா. நீங்கள் நோம்பு நேரம் இந்த ஸ்கூலை கெட்டுறதுக்கு என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்கான நன்மையும் கிடைக்கும். உங்களுக்கு எலெக்ஷன் வந்துச்சா வரலையா, அதுதான் எங்களோட கொஸ்டின். முதல்ல மறுத்தலக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் பயப்பட வேண்டியது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான். இந்த உலம சபைக்கோ முஃப்திமார்க்கோ இல்லை. உங்களுக்கு நாங்கள் மறுவாதி கொடுப்போம், கண்ணியம் கொடுப்போம். ஆனால் தப்பு யாராக இருந்தாலும் நாங்கள் கேட்போம். இப்படி நாங்கள் இதை பேசுகிறதுக்கு காரணம் அந்த ஸ்கூல் அதிபர், அவங்க ஒரு லேடி, அவங்க பேசினாங்க. இப்படியெல்லாம் இவங்க செஞ்சுட்டு போனாங்க, இவ்வளோ எலெக்ஷன் வந்திக்கின்னு எங்களுக்கு கால் பண்ணிச்சு, உங்களோட தரப்பால் எந்த பதிலும் இல்லை சொல்லி. அப்போ இது நெசமாக பொய்யான்னு நீங்கள் தான் இப்போ வாயை தொடர்ந்து சொல்லணும். உங்கள்கிட்ட இதுக்கு நாங்கள் பதில் எதிர்பார்க்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. ஒரு முக்கியமான விஷயம், அந்த அதிபர் எங்களோட தொடர்பு கொண்டு அவங்க பேசினது, அவங்க இந்த வாய்ஸ் ரெக்கார்டு அவங்க தைரியமாக தாங்க, அவங்களோட வேலை போனாலும் பரவாயில்லண்டு அவங்க எங்களுக்கு ஒரு ஆடியோ ஒன்று தந்திக்கிறாங்க. அவங்களோட ஃபோட்டோ போட சொன்னாங்க. அவங்களோட பெர்மிஷன் எடுத்து நாங்கள் இதை போடுறோம். இதையும் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலே ஃபரானாஜி பிரதர் குறிப்பிட்டதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். நானும் உலமாக்களை மதிக்கிற ஒரு நபர். எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ உலமாக்கள் இருக்கின்றீர்கள். நான் ஒரு அதிபர் என்ற என்னுடைய பதவியில் இருந்தாலும் உங்களுக்கான முழுமையான கண்ணியத்தையும் கௌரவத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன். நான் சபையில் பேச போனாலும் உங்களை தான் நான் கௌரவிக்கிறது, அது என்ற தன்மை. அதனால் நான் யூசுப் முஃப்தியா நான் முழுமையாக அவரை நான் இன்னும் வரை நான் கௌரவிக்கின்றேன். ஆனால் அவரால் நானும் என்னோட மாணவர்களும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா அவங்க ஒரு காணொளியை செய்து எங்களை பாடசாலையில் காணொளியை செய்தாங்க. அதில் எனக்கு பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட விதம் இவ்வாறு நோய்வாய்ப்பற்றுகிறது அவங்க கூற சொன்னாங்க. அதை நான் என்னுடைய காணொளியை கூறியதனால் அது இப்பொழுது எங்களுக்கு அது சில விடயங்களுக்கு பாதமாக அமைஞ்சிருக்குது. மாணவர்களை அவங்க நேரடியாக காணொளி மூலம் எடுத்து உலகிற்கு காட்டி பணம் எடுத்தது அவங்க முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டையும் அவங்க சட்ட ரீதியாக அவங்க எங்களுக்கு சொல்லணும். அது வரைக்கும் நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உண்மையும் ஃபரானாஜி இல்லாட்டியும் எந்த தொழிலிருந்து இதுக்கான ஒரு விரோதமான ஒரு வாய்ஸ் நோட் என்னால் போட முடியாது என்றாலும் நான் ரிட்டையர் பண்ணினாலும் இதை நான் செய்ய வேண்டி தான் இருந்தேன். நான் இது இன்றும் சொல்கிறேன், நான் கௌரவிக்கிறேன். ஆனால் நேற்றும் ஒரு காணொளி அவங்க எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டாங்க. அவங்கள வேறொரு இது அப்போ சொன்னாங்க, மாணவர்களை நீங்கள் புகைப்படங்களை எங்களுக்கு தரவாட மேடம்ட்டு. ஆனால் இவங்க முதல்ல எங்களை 2 நாள் எங்களோட ஸ்கூலில் 2-3 நாள் தங்கி நின்று எங்களுக்கு இந்த காணொளி எங்களோட புள்ளியில் பாதித்தது எல்லாம் எடுத்து அக்கௌண்ட் நம்பரும் போட்டு அவங்க சல்லி சேர்த்தாங்க. அது மட்டுமில்லாமல் நான் தனிப்பட்ட ரீதியில் அவரோட நான் கண்டு கதைச்சேன். பிள்ளைகளுக்கு பேக்ஸ் நேரமும் அவருடைய புத்தக வெளியீட்டு நான் போயிட்டு சொன்னேன். அவ்வளோ உலமாக்களுக்கும் அந்த புத்தக வெளியிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் நான் கேட்டுட்டு போயிட்டு அவரோட நான் கதைச்சேன். அவர் கதைச்ச விஷயம் என்ன, முஃப்தி எங்களுக்கு ஆணி கிடைச்சிருச்சு, ஆனால் இன்ஷா அல்லா செய்வோன்னு தான் அவர் இது வரைக்கும் என்னட்ட செய்வோம் இன்ஷா அல்லா கட்டாயம்னு சொல்லிட்டு மறுப்பு அவர் சட்ட ரீதியாக மறுப்பும் எங்களுக்கு அறிவிக்கணும். அது வரைக்கும் நான் ஃபரானாஜிக்குள்ள அவர் பாதிக்கப்பட்ட ரீதியில் நான் ஒரு அதிபரும் எங்களுடைய மாணவர்களும் இருக்கிறாங்கன்னு கூறிக்கொள்ளி நான் இந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். அதை எந்த வாய்ஸ் நோட் போனாலும் பரவாயில்ல, நான் அல்ஷஃபா அதிபர் என்று சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க என்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்கள், அப்போ நான் இதை வாபஸ் வாங்கிக்கொள்கிறேன். அது வரைக்கும் உண்மைக்கும் இதுக்கு ஒழுங்கான அவர் முடிவு தரலாட்டி நானும் என்னோட காணொளியில் நான் கொஞ்சம் யோசிக்கின்றேன். நான் இந்த தொழிலில் இருந்து கொண்டு நான் அரசாங்க தொழிலில் இருந்து கொண்டு இப்படியான ஒரு இது அது சட்ட ரீதியாக நான் போக வரும் என்றாலும் பயமில்லை. நான் ஆண்டாலும் கூடிய விரைவில் நான் இதை நான் சொல்லத்தான் இருக்கிறேன்னா, இது வரைக்கும் அதில் பாதிக்கப்பட்டு நாங்கள் சல்லி எடுத்துன்னு சொல்கிறாங்க. எங்களோட வெல்ஃபேர் ஆக்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன அதை இது வரைக்கும் நாங்கள் அவங்க எங்களுக்கு தந்த மாதிரி தான் எல்லோரும் நினச்சி கொண்டிருக்கிறாங்க. அதனால் உண்மையாக இந்த
ஃபரானாஜி சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்வேன். அதனால் நான் சொல்கிறதுக்கு நீங்கள் உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எத்தனை தரம் கொழம்புக்கு போயிட்டுருக்கிறோம், அங்கே எத்தனை முறை அப்போ ஒரு நாளும் அவங்க இந்த ப்ரொஜெக்ட் ஏலாண்டு சொல்லலை. இப்போ ஏலாண்டு சொன்னால் சட்ட ரீதியாக ஒரு கடிதம் மூலமாகவோ அவங்க சும்மா ஃபோனில் சொல்லலாம். அது நாங்கள் ப்ரொஜெக்ட் அவுட்டோ இல்லையோ அவங்க சட்ட ரீதியாக எங்களுக்கு சொல்லணும். அவங்க எங்களுக்கு எப்படி எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசின மாதிரி அதே மாதிரி அவங்க எங்களுக்கு நாங்கள் சல்லி தர மாட்டோம், இந்த ப்ரொஜெக்ட்லேருந்து அவுட்டுன்னு அவங்க சொல்கிறேன்னா ஒரு கடிதம் மூலமாக எங்களுக்கு அறிவிக்கணும். நாங்கள் அவர் எடுக்கலன்னும் அதையும் அவர் சொல்லணும். அப்போ அவர் நான் ஒரு 2 வருஷமாக அவரை சந்திக்க நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு நோன்புன்றாரு, வெளிநாட்டில் இருக்கிறார், அஜின்னு எங்களுக்கு 2 வருஷம் சொன்னார். அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு நான் முழுமையாக இந்த பதிவிடுகிறேன் அதிபர் என்ற ரீதியில். ஆனால் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் நான் இதை பதிவிடுகின்றேன் மிகவும் கவலையுடன். அது உண்மைக்கு இந்த மாணவர்களுக்கு அவங்க கொடுத்த இதுதான் நாங்கள் இது வரைக்கும் இன்று அவங்க தராட்டி பரவாயில்ல, ஆனால் இது அவங்க சல்லி எடுக்கல, சட்ட ரீதியாக நாங்கள் இதில் ஒதுங்குறோன்னு அவங்க கடிதம் தரும் வரைக்கும் நானும் இதை தொடர்ந்திருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கடைசியாக யூசுப் முஃப்தி உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். அவ்வளோ பிஸியாக நீங்கள் உங்களுக்கு மார்க் அறிவை படித்து கொடுத்தாலும் ஒரே நன்மை தான் கிடைக்க போகுது, உலக அறிவை படித்து கொடுத்தாலும் ஒரே நன்மை தான், ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. சமூக சேவையில் ஈகிற நீங்கள் ஒரு ஸ்கூல் விஷயத்துக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ணலவா? இந்த பிரின்ஸிபல் தானாக ஒரு லேடியாக இருந்தாலும் உங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டிக்கிறாங்க உங்கள்கிட்ட. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் இருந்தால் கட்டாயமாக நீங்கள் மீடியாவுக்கு முன்னுக்கு இதை பற்றி பேசணும். ஏண்டா அவ்வளோ தூரத்தில் இருக்கிற உங்களுக்கு விளங்காது. அந்த அதிபர் அந்த ஸ்கூலில் நடத்துகிற அந்த அதிபருக்கு தான் தெரியும் அந்த பிள்ளைகள் படுற கஷ்டம். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, உங்களை நம்பி ஏமாந்தேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நீங்கள் மக்கள் சேவைக்காக வேண்டி தான் நீங்கள் கேட்குறீங்க, மக்களுக்காக வேண்டி உங்களோட டைமை கொடுக்கலாட்டி நீங்கள் இருந்து வேலை இல்லையா அந்த பொசிஷனில்? இன்ஷா அல்லாஹ் இதுக்கெல்லாம் பதில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் தவறாக பேசலைன்னு நினைக்கிறோம். அதனால் இதில் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தப்பாக ஈகிற பட்சத்தில் இந்த ஸ்ரீலங்காவில் பிறந்த எந்த முஸ்லீமுக்கும் யாரையும் கேள்வி கேட்கலாம். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்.